பிரபல தமிழ் நடிகர் ஆர்யா ஷாயிஷாவோட கல்யாணம் போன வாரம் ஹைதராபாத்தில் நடந்துச்சு, ரொம்பவே கிராண்டாக. அதை தொடர்ந்து நேற்று சென்னையில் அவங்களோட ரிசப்ஷன் ரொம்பவே சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்யாவும் ஷாயிஷாவும் கஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தில் சேர்ந்து நடித்தாங்க. அந்த படத்தில் மூலம் 2 பேருமே நட்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களே லவ்வர்ஸாக மாறிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆர்யா முஸ்லீம், சாயிஷா ஹிந்து. முஸ்லீம் முறைப்படி அவங்களோட கல்யாணம் ஹைதராபாத்தில் ரொம்பவே கிராண்டாக நடந்துருச்சு. அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், அப்புறமா கோலிவுட் பிரபலங்கள், டோலிவுட் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் அவங்களோட கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து நேற்று சென்னையில் ஹிந்து முறைப்படி, அதாவது சாயிஷா ஹிந்துங்கிறனால ஹிந்து முறைப்படி அவங்களோட ரிசப்ஷன் நேற்று நடந்திருக்கு. இப்போதைக்கு ஆர்யா அண்ட் சாயிஷா 2 பேருமே தமிழ் மூவியில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாயிஷாக்கு காப்பான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் இவங்க சூர்யாவுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்யாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற முதல் படம் இந்த படம் தான். இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆர்யாவும் சில தமிழ் படங்களில் பிஸியாக இருக்கிறாரு. சந்தனத்தேவன் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க தொடர்ந்து படங்களில் ரொம்பவே பிஸியாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.